Hi friends, welcome to our channel Biology Need View. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா இப்போ பயாலஜி நீங்க நம்ம நீட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 120 மார்க்ஸ். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்ல பாதி கவர் பண்றது பயாலஜி. ஓகேயா? நிறைய பேர் நீங்க சொல்றீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்க பயாலஜிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அதோட 360 மார்க்ஸ் நம்ம வந்து அப்படியே டோட்டலா எடுத்துக்கணும், கவர் பண்ணிடணும். ஸோ இந்த 360 மார்க்ஸ்க்கு நீங்க இப்போ லைன் பை லைன் படிச்சிருப்பீங்க, வேர்ட் பை வேர்ட் படிச்சிருப்பீங்க. இது மட்டும் போதுமா? அப்ப இதை விட வேற எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த இடத்துல மிஸ் பண்ணிருப்போம் நான் சொல்றேன். ஒவ்வொரு யூனிட்டோட ஸ்டார்டிங்லயும் நம்மளுக்கு அந்த ஒரு சயின்டிஸ்ட், ஓகே, அந்த டாபிக் ரிலேட்டடா அந்த யூனிட் ரிலேட்டடா உள்ள சயின்டிஸ்டோட நேம், ஸோ அவங்க எந்த ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்த வருஷத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நீங்க வந்து நம்ம நார்மலா சாப்டர் வைஸ் படிக்கும்போது இதையும் சேர்த்தே படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து நம்மளுக்கு கொஸ்டின் வரும். ஏன்னா நம்ம 360 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு லைன் அங்க இங்கே நம்ம விட்டுட்டாலும் அது என்னதாயிரும், ஜஸ்ட் மிஸ் ஆயிரும். அதனால ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கண்டிப்பா படிச்சுக்கோங்க. சரியா? தென் அதுக்கு அடுத்தது என்னன்னா, நீங்க ஓகே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் இதை ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன், பட் இப்போ ஒரு ரொம்ப சிம்பிள் தான், இல்லை இமேஜ் இருக்குன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த இமேஜில் ஒவ்வொரு பார்ட்ஸும் பார்ப்பீங்க. ஓகேயா? பார்ட்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கிடையாதுன்னா அது கிடையாது. பார்ட்ஸ் அந்த இமேஜுக்கு கீழே உங்களுக்கு ஒரு சின்ன டேபிளில் ஒரு சின்ன அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஃபோவில் இருந்தால் நம்மளுக்கு என்னது வரும், கொஸ்டின் வரும். ஓகேயா? ஸோ லைன் பை லைன், வேர்ட் பை வேர்டை விட இதெல்லாம் நம்ம சேர்த்து படித்தாதான் 360 மார்க்ஸ் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இதை தவிர நம்மளுக்கு என்னன்னா, இப்போ கிராஃப்ஸ் அண்ட் ஃபார்முலா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஜிஸ்டிக் க்ரோத், ஓகே, அதுக்கு வந்து என்னது சிக்மாய்ட் ஷேப்ல உள்ள கர்வ் வரும். ஓகேயா? ஸோ வந்து இதெல்லாம் அந்த எக்ஸ்போனென்ஷியல் க்ரோத். ஸோ இதுல எல்லாம் நம்மளுக்கு கிராஃப் ரிலேட்டட் கொஸ்டின் வரும். அலாங் வித் பாப்புலேஷன்ல எல்லாம் என்னது பாப்புலேஷன் இது படிக்கும்போது அதில் ஃபார்முலாஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நம்ம என்ன செய்துக்கணும், ப்ராப்பராக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஓகே இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோமே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது லாஸ்ட்டாக இன்னொரு பாயிண்ட் இருக்குது, தட் சம்மரி. ஓகே, ஸோ எல்லா சாப்டர்ஸ்க்கும் எண்டில் நம்மளுக்கு ஒரு சம்மரி இருக்கும். நம்ம இந்த படிச்சாச்சுல, அப்போ நம்ம இதில் நம்ம லீவ் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா சம்மரியில் அங்கே இருந்து மிஸ் ஆன ஏதாவது ஒரு கண்டென்ட் இல்லைன்னா அது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு எதில் கொடுத்துருப்பாங்க, சம்மரியில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக நம்ம லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் படித்தாலும் சில இடத்துல ஏன் நம்மளுக்கு வந்து மார்க் லேக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபீல்டையும் நம்ம என்ன பண்ணாமல் இருந்திருப்போம், டச் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இன்னைக்காவது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இன்னும் வந்து ஒரு 3 நாள் 4 நாள் அவ்வளோதான். ஓகேயா? ஸோ இந்த நாளையில் கரெக்டாக ஒரு 2 hours இல்லைன்னா 3 hours நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம 11th இருந்து நம்மளுக்கு வந்து 12th வரை, ஓகேயா, 12th வரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31 சாப்டர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 31 சாப்டர்ஸ்க்கும் நீங்கள் சேர்த்து எல்லா யூனிட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய டயக்ராம், தென் கிராஃப், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், தென் மறக்காம சம்மரியும் என்ன சேர்த்து படிச்சிடுங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே நம்மளுக்கு என்னது வரலாம், என்னது அதை ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய அந்த டெண்டன்சி இதை படிக்காம இருக்கிறதுனால நம்மளுக்கு லேக் ஆகக்கூடாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Dr. D. Usha Arasu. Thank you.